பேரன்புமிக்க இந்த வெள்ளப்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் மற்றும் விருதனம், மணியம், கர்ணம், அசேஷம், தலைவர், உப தலைவர் மற்றும் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை பெரியவர்கள் அவர்களுக்கு எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் நெடுமுறை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றம் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சி எதற்காக? இந்த வெள்ளப்புத்தூர் கிராமத்திலே 10 மாதங்கள் தாயின் கருவறையில் இருந்து பிள்ளையாக பிறந்து வளர்ந்து ஆளாகி திருமணம் செய்து இல்லறத்தினர் நல்லமாக வாழ்ந்து பிறந்தால் இவரை போலல்லவா பிறக்க வேண்டும், வாழ்ந்தால் இவரை போலல்லவா வாழ வேண்டும் என்று பெயர் எடுத்து விட்டு நம் அனைவரையும் விட்டு இறைவனுடைய பதமபரத்தை அடைந்த நம்முடைய திரு எள்ளுச்சாமி அவர்கள் சாரோக, சாமீப, சாரூப, சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அவர் அடையணும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்திக் கொண்டிருக்கிறது. அவருடைய பிரிவால் அவருடைய மனைவி, பிள்ளைகள், மகள்கள், பேரன் பேத்திகள் மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் பிரிந்து வாடுகின்றார்கள். அப்படிப்பட்ட எள்ளுச்சாமி அவர்கள் இறைவனுடைய பதம பரத்தை அடையணும் என்பதற்காக ஒரு சோக பாடல். பூமகனே பூமகனே புனித மண்ணில் சாய்ந்தாயோ, தமிழ் மகனே தமிழ் மகனே தரணியிலே சாய்ந்தாயோ, நீ எங்களை விட்டு பிரிந்தாயோ. எள்ளுச்சாமி பூமகனே பூமகனே புனித மண்ணில் மறைந்தாயோ, தமிழ் மகனே தமிழ் மகனே தரணியிலே சாய்ந்தாயோ, என்னை விட்டு பிரிந்தாயோ. மகனே பூமகனே புனித மண்ணில் மறைந்தாயோ. எங்களை விட்டு பிரிவதற்கு எப்படியா அன்பான கல்லெடுத்து அழகழகாய் சிலை வடித்து சிலை வடிக்கும் நேரத்திலே கல்லுடைந்து போனதையா. அன்பான கல்லெடுத்து அழகழகாய் சிலை வடித்து சிலை வடிக்கும் நேரத்திலே சிலை வடித்து போனது என்ன? உன் மனதை நான் பார்க்க, என் முகத்தை நீ பார்க்க, உன் முகத்தை நான் பார்க்க, என் முகத்தை நீ பார்க்க, இருவருக்கும் இடையிலே இருள் சூழ்ந்த கதையாச்சே. பூமகனே பூமகனே புனித மண்ணில் மறைந்தாயோ. ஒன்றைக்கு ஒரு மகனாய் உத்தமியின் திருமகனாய் நீ பிறந்த வானத்திலே எங்களை பிரிந்த மாயவல்லே. ஒன்றைக்கு ஒரு மகனாய் உத்தமியின் திருமகனாய் நீ பிறந்த வானத்திலே எங்களை பிரிந்த மாயவல்லே. உன் முகத்தை நான் பார்க்க, என் முகத்தை நீ பார்க்க, உன் முகத்தை நான் பார்க்க, என் முகத்தை நீ பார்க்க, இருவருக்கும் இடையிலே
இரு சூழ்ந்த கதையாச்சு. தமிழ் மகனே தரணி மடிந்தாயோ பூமகனே புனிதனாகி போனாயோ என்னை விட்டு பிரிந்தாயோ. 10 மாதம் உன சுமந்த தாயவளும் வாடுகின்றார். 10 மாதம் உன சுமந்த தாயவளும் வாடுகின்றார். அன்பான உன்மனைவி அலைகடலாய் துடிக்கின்றார். உன் முகத்தை நான் பார்க்க என் முகத்தை நீ பார்க்க, உன் முகத்தை நான் பார்க்க என் முகத்தை நீ பார்க்க, இருவருக்கும் இடையிலே காதல் வந்து நின்றானோ. பூமொழியே புனித மண்ணில் மடிந்தாயோ தேன்மொழியே என்னனாகி போனாயோ என்னை விட்டு பிரிந்தாயோ. தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம். ஆனால் பிறருக்காக கொடுக்க வேண்டும் என்று மனப்பெற வேண்டும். அப்படி பிறருக்காக கொடுக்கணும் மனப்படைத்த செங்கல்பட்டு நகரத்தைச் சேர்ந்த பியாரி என்ற அருமை சகோதரி அவர்கள் இதோ செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் அச்சூர்பாக்கு ஒன்றியம் களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை எனக்காக இந்த எள்ளுச்சாமி அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு, அதாவது 16 நாளை முன்னிட்டு சோக பாடலை பாடுவதற்காக மனமோந்து எனக்காக 100 ரூபாய் அன்பளை படுத்திருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் நலமோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிறத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதே போன்று ஈதல் இசைப்பட வாழ்தல் என்று சொல்லுவார்கள். ஈதல் என்றால் பிறருக்கு கொடுத்தல் என்று பொருள். அப்படிப்பட்ட மனப்படைத்த அன்பு தந்தை அமரர் எள்ளுச்சாமி அவர்களுடைய பெரிய மகள் ஜெகதா என்ற சகோதரி அவர்கள் இதோ எனக்காக 200 ரூபாய் அன்பளை படுத்திருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் இறைவனின் அருளை பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலே தூக்கே மரக்கட்டையிலே வேக போரு அப்பாடி போரு உன் பேரே நான் தூக்கி போரு. மஞ்சள் முகம் நீலமானதில்லை அப்பா பாரு ஒரு தடவை மேல போட்டாங்களே பட்டு போடவ போறேன் அப்பா
அப்பா நீ போறேன் ஓ தேரே நான் தூக்கி போறேன் ரெண்டு கட்ட வரல கட்டி முடிச்சு கட்டில தூங்க மரக்கட்டையில வேக போறேன் அப்பா நீ போறேன் போகும் போது என்ன கொண்டு போறேன் அப்படி உலக ரத்தனானமெல்லாம் உடம்புக்குள்ள ஒடுங்கி போச்சுப்பா அப்பா உடம்பு சுடுகாட்டிலதான் இருள் சடங்கு முடுங்கி போச்சுப்பா எங்க அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்லை எங்க அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்லை கோபம் வந்தா கூட எங்களை திட்டியதில்லை அப்பா ராஜா வாழ்க வாழ்க உன் மனைவி மடில மண்டா சாங்க போறேன் அப்பா நீ போறேன் ஓ தேரே நான் தூக்கி போறேன் ரெண்டு கட்ட வரல கட்டி முடிச்சு கட்டில தூங்க மரக்கட்டையில வேக போறேன் அப்பா நீ போறேன் ஓ தேரே நான் தூக்கி போறேன் கௌரி சொல்லலாம். கௌரி டாக்டர் கௌரி என்ற சகோதரி, அதாவது எல்லுச்சாமி அண்ணாருடைய மகள் கௌரி என்ற சகோதரி இவை எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்படுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் யசோதா அஞ்சலை அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்படுத்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இறைவனின் அருளை பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் எல்லுச்சாமி மனைவி கோவிந்தம்மாள், மகன் பழனி, மருமகள் ஏழரசி, மகள் ஜெகதா, சுபத்திரை, கௌரி இவர்கள் அனைவரும் சேர்ந்து 100 ரூபாய் அன்பளிப்படுத்தியிருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் நலமோடு வாழணும் என்று இறைவனை பிரார்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.